வணக்கம். ஒரு வழியாக ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள். அது என்னவென்று சொன்னால், விஜய்க்காக காத்து கொண்டிருக்கிறார் சீமான். இனி சீமானுக்கு கூட்டணி வைக்காமல் அரசியல் எதிர்காலம் இல்லை. அவர் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பின்னால் லோலோ என்று அலைந்து கொண்டிருக்கிறார் என்று பல தரப்பாலும் ஒரு கேலியாக பேசப்பட்ட நிலையில், இன்று விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அந்த நேர்காணலில் நெறியாளர் கேட்ட கேள்விக்கு, விஜயுடன் உங்களுடைய கூட்டணி வருகின்ற 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ற கேட்ட கேள்விக்கு சீமான் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு பதிலை கூறியிருந்தார். அது என்னவென்று சொன்னால், வயதிலும் சரி அரசியல் அனுபவத்திலும் சரி விஜயை விட நான் எவ்வளவோ உயர்ந்தவன். அந்த அடிப்படையில் விஜய் அண்ணனுடன் இணைந்து செயற்பட்டால் அரசியல் நன்றாக இருக்கும் என்று அவர் எண்ணினால், விஜய் அவர்கள்தான் என்னை அணுக வேண்டுமே தவிர நான் விஜயை அணுக மாட்டேன் என்ற ஒரு வெளிப்படையான ஒரு விடயத்தை கூறியிருந்தமை இந்த கருத்து தான் சொல்லப்போனால் தமிழ் தேசியவாதிகளும் எதிர்பார்த்த ஒரு கருத்தாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தெளிவான ஒரு பதில் ஒட்டுமொத்த இந்த சர்ச்சைக்கும் சீமான் அவர்களுக்கு இனி கூட்டணி இல்லாமல் எதிர்காலம் இல்லை என்ற நிலைமையும், அவர் கூட்டணிக்காக அலைந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த வதந்திக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அது விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சீமான் அவர்களால் தேடிச் சென்று அவர்களுடைய கூட்டணியில் இணைவது என்பது சாத்தியமில்லை. யாராக இருப்பினும் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு இணங்கி அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடன் இணைந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள விரும்பும் பட்சத்தில் அவர்களுடன் கூட்டணி அமையுமே தவிர, நாம் தமிழர் கட்சியாக போய் வேறொரு கட்சியில் கூட்டணியினுக்குரிய வாய்ப்பை கேட்டு பெறுவது என்பது அது எந்த ஒரு காலத்திலும் நடைபெறாது என்பதை சீமான் அவர்கள் ஒரு வெளிச்சம் போட்டு வெட்ட வெளிச்சமாக அந்த நேர்காணலில் அவர் கூறியிருந்தமையும், இது ஒட்டுமொத்த இந்த சர்ச்சைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் இவ்வளவு வேகமாக சீமான் அவர்கள் கூறியது தான் ஒரு நல்ல ஒரு விடயமும் கூட. இல்லாட்டி இது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளுமே சீமான் அவர்கள் இனி நாம் தமிழர் கட்சிக்கு தனித்து இனி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, இனி அவர்களுக்கு எதிர்காலமே இல்லை என்று அனைவரும் கூறுவது உண்மையாக இருந்திருக்கும். அந்த அடிப்படையில் இந்த விஜய் விவகாரத்தில் சீமான் அவர்களுடைய முடிவு என்பது மிகச்சிறந்த ஒரு முடிவு என்பதுதான் குறிப்பிடத்தக்கது.